என்னுடைய விடயம் புத்தக வெளியீடும் அதனை வெற்றிகரமாக ஒரு எழுத்தாளன் எதிர்கொள்ளலும் என்ற தொடர்பாக இங்கு செய்ய வந்துள்ளேன். புத்தக வெளியீடு நான் இப்போ சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடத்தில் வாசித்தேன், ஒரு ஆணோ பெண்ணோ 3 விடயங்கள் செய்தால் வாழ்க்கையில் ஒரு நிறைவான வாழ்வாக கருதப்படும். ஒன்று, சொந்தமாக ஒரு முயற்சியில் ஒரு வீடு கட்டுதல். இரண்டாவதாக ஒரு குடிநீர் கிணறு உருவாக்குதல். மூன்றாவதாக தாங்கள் பூமியில் வாழ்ந்ததற்கு அடையாளமாக ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டு செல்லுதல். இந்த 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவான அம்சம் என்று சொல்லி சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடத்தில் வாசித்த ஞாபகம். அந்த வகையில் ஒரு நிறைவான மனிதராக இருப்பதற்காக புத்தக வெளியீடு செய்வது நன்று. புத்தக வெளியீடு தொடர்பாக சொல்லக்கூடிய முதலாவது, புத்தக வெளியீடு செல்லும் பொழுது இந்த சமூகத்தின் தேவை, காலத்தின் தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். உண்மையாக நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சென்ட் சார்ல்ஸ் பாடசாலையில் படிக்கும் பொழுது இந்த நூலகத்துக்குள் விழுந்து புத்தகங்கள் வாசிப்பேன். அப்பொழுது 0.1% கூட நான் நினைக்கவில்லை இவ்வளவு புத்தகங்கள் நான் வெளியிடுவேன் என்று. ஏதோ ஒரு விபத்து, ஹாப்பி ஆக்சிடென்ட் என்று சொல்வார்கள் பொருளாதாரத்தில். அதுபோல் நீங்களும் உங்களுடைய அடையாளத்திற்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுங்கள். உங்களுடைய கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர்களாக இருக்கின்றீர்கள். இங்கு திகாரிய பிரதேசத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். நான் அந்த பிரதேசத்தை அறிவேன். குருநாகல் மாவட்டம் என்று நினைக்கின்றேன். குருநாகலா, கண்டியா, கம்பஹா, திகாரியா, சரி, நான் அந்த இடத்துல நான் போயிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் புத்தகம் வெளியிடணும். புத்தகத்தில் கவர்ச்சி தேவை. மற்றது புத்தகத்தில் கவர்ச்சி என்றது அச்சிலேயும் இருக்கணும், விஷயத்திலேயும் இருக்கணும். அதாவது புத்தகம் சரியான ஒரு விடயதானத்தை உள்ளடக்கியதாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்பொழுது தொலைத்தொடர்பு கல்வி என்று சொல்லுற விடயம் ஒரு பாடசாலையில் புதிதாக வருகின்ற வையுங்கள். அந்த பாடத்திற்கான புத்தகங்கள் யார் எழுதியது, எங்கே இருக்கும் என்று சொல்லி தேடலை மேற்கொள்வார்கள். அப்பொழுது ஒரு தரமான புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டீர்களானால் நிச்சயமாக அந்த புத்தகம் நல்லொரு சந்தை வாய்ப்பை பெறும், நல்லொரு மதிப்பை பெறும். அந்த வகையில் புத்தகத்திற்குரிய மதிப்பை தேடுங்கள். அடுத்த புத்தக எழுத்தில் ஒரு முறை இருக்கின்ற, எழுதிவிட்டு ஊற போடுதல். உங்களுடைய மனதில் தோன்றியது எல்லாத்தையும் எழுதுங்கள். எழுதிவிட்டு அப்படியே மூடிவிட்டு ஒரு 4-5 நாள் எடுத்து திருப்பி பாருங்கள். திருப்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும், நான் இன்ன விடயத்தை திருத்தலாம், இன்ன விடயத்தை மேம்படுத்தலாம், இன்ன விடயத்தை இப்படி அழகாக சொல்லலாம். இப்படியான விடயங்கள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது எழுதியவற்றை ஊறப்போடுதல் என்று சொல்வார்கள். உடனே பிரசுரத்தை கொடுக்குறீங்க, ஊறப்போடணும், கொஞ்ச நாளைக்கு விடுவோம், விட்டுட்டு பாருங்க. 2-3-4 தரம் அது பொலிஷ் பண்ணி எடுக்க ஒரு நல்ல தரமான எழுத்தாக இருக்கும். மற்ற நீங்கள் புத்தகத்தில் சொல்ல போகிற விடயதானத்தில் வேர்டு எக்கனமி, சொற்சிக்கனம் இருக்கணும். சொன்னதை திரும்பி 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 சொல்லக்கூடாது. சொற்சிக்கனம் இருக்கணும், வேர்டு எக்கனமி இருக்கணும். அந்த சொல் சிக்கனத்தின் ஊடாக அந்த நூல் தொடர்பான ஒரு மதிப்பீடு வரும். மற்றது அந்த நீங்கள் சொல்ல வந்த விஷயங்களை அடுக்கி கொண்டு போகக்கூடாது. ஒரு பந்தியாக பிரித்து கொண்டு போகணும். பிரித்து கொண்டு போனால் டக்குன்னு கெச் பண்ணி கொண்டு வருவார். நீங்கள் பாருங்கோ, அந்த ஒரு பாடசாலையோ பல்கலைக்கழகமோ உங்களோட ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலையோ ஒரு விடைத்தாளில் ஒவ்வொரு பந்தியாக நீங்கள் விஷயத்தை சொல்லிக்கணும், நிறைய புள்ளிகளை சேகரிப்பீங்க. அப்படியே பழைய அமெரிக்கன் ஸ்டைலில் அப்படியே அடுக்கி கொண்டு போனீங்கள் என்றால் இருக்காது. ஆகவே புத்தகங்கள் வெளியிடக்கில் புத்தகத்துக்குரிய விடயதானங்களை பாருங்க. அடுத்தது புத்தகத்திற்கான வெளியீட்டு தேதி. புத்தகம் சார்ந்த அறிஞர்கள் எனக்கு தெரியத்தக்க இருக்கிறீர்கள். வெளியீட்டு விழா வைத்து ஒப்பேற்ற பாட புத்தகங்களை பொறுத்தவரையில் நான் வெளியிட்ட இந்த 11 புதறிய புத்தகங்களில் எந்த புத்தகத்துக்கு நான் வெளியீட்டு விழா வைக்கல. என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு, இதை நம்பி அப்போ இந்த சமூக ஊடகங்கள் 96ஆம் ஆண்டு இருக்கையில் அப்போ நாங்கள் ஒரு தரமான புத்தகத்தை கொடுத்தோம். ஒரு பரீட்சையோட தபேந்திரன் வெளியிடுறார் நல்ல புத்தகம் என்று சொல்லி இருக்குது. அப்போ நான் 96லேருந்து 2012 மட்டும் வெளியிட்டுட்டு அப்புறம் 12க்கு அப்புறம் இந்த ஆக்க இலக்கியத்துறையை நோக்கி புனவிசார இலக்கியங்களை நோக்கி போயிட்டு திருப்பி புதரை வீட்டில் போக வெளிக்கிட்டு நான் தலைமுறை முயற்சி செய்தேன். ஆனால் பிறகுதான் பார்த்தேன், நான் ஒரு ஸ்ரீலங்காவில் வெளிக்கிட்டு ஒரு நம்பர் 1 ரேஞ்ச் எடுத்தேன். நான் பிறகு ஒரு இடைவெளி விட்டு தோல்வி அடைஞ்ச ஒரு புத்தக வெளியிட்டு போகக்கூடாது என்ற பயத்தில் அப்படியே விட்டுட்டேன். அந்த நம்பர் 1 எடுத்தேன். பிறகு திருப்பி இருக்கா தாழ்ந்து போகக்கூடாது, அந்த வகையில் விட்டுட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. அப்போ புத்தக வெளியீட்டுக்கு அடுத்தது புத்தகத்துக்கு நிதி தேடுதல்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் முதலாக புதரை புத்தகம் 96ஆம் ஆண்டு வெளியிடக்க
அப்போ தான் பல்கலைக்கழக பட்டம் முடித்து பட்டமளிப்பு விழா முடித்து சும்மா இருக்கிறேன். அப்போ வெளியிட முயற்சி செய்யல ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வெளியிடுறேன்னு சொல்லிப்பட்டு மாற்றி போட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் கவலையோடு இருக்கேன். அப்பா சொன்னார், சரி நான் காசு தரேன் நீ வெளியிடு, என் பிள்ளை நீ வெல்லுவாய் உன்னாலே இரு. அப்போ பொன் மாஸ்டர்ன்ற முயற்சியோட கண்ணன் மாஸ்டர் வியாபாரி மூலம் அவர் அடித்து தந்து வெளியிட்டார். அது ஒரு விஷயம். அப்போ ஒரு 96ஆம் ஆண்டு டிசம்பரில் கிராம சேவர் போட்டி பரீட்சையோட அந்த புத்தகங்கள் போயிட்டு, இந்த புத்தகம் வந்து பூத்திடும் பெனந்தோப்பு எங்களோட அறிமுக நண்பர் தவசேகர் சொல்லியிருந்தார். இந்த புத்தகம் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிட்ட நான். அதனுடைய மதிப்பீட்டிலே எங்களுடைய நண்பர் லலிசனும் உங்களுடைய கல்லூரி அதிபரும் தான் செய்திருந்தார். இந்த புத்தகம் வெளியிட்டு நல்ல ஓஹோண்டு விலப்பட்டு 2012 வெளியிட்டுட்டு 2013-14 2012-13 இல்லை யாழ்ப்பாண நினைவுகள் தினக்குரலில் எழுதினான் பெரும்பகுதி. அப்போ எழுதினோடனே புத்தகம் 2 வருஷம் வெளியிட்டேன். அப்போ சில பேர் பாடியாக சொல்லிச்சுன்னா இவர் என்ன இனிமேல் பழைய பேப்பராக வீட்டுக்கு வச்சு 2 வருஷம்னா கிட்டத்தட்ட 104 கிழமை 100 கிழமை என்று வைங்களேன் கட்டுக்கட்டாக இருந்து பேப்பர் விட்டு. அப்போ பழைய புத்தகமாக இவற்றை விட்டு இருக்க போகுது, பழைய பேப்பராக இருக்க போகுதுன்னு பாடி பண்ணிச்சுனேன். அப்போ பாகம் 1, 2, 3 முன்னுக்கு போகணும், நிதி தேவை, என்ன செய்யலாம் என்ற பொழுது இந்த பூத்திரும் பெனந்தோப்பு நூலுக்கு 2014 முற்பகுதியில் சுவிட்சர்லாந்தில் ஒரு அறிமுக விழா நடந்தது. அப்போ நடக்க அதுக்கு முந்தி என்னுடைய ஒரு உறவினருடைய புத்தகம் வந்து சுவிட்சர்லாந்தில் அறிமுக விழா வச்சு ஒரு 1 லட்சம் ரூபா மடலில் நிதி திரட்டி கொடுத்துச்சுனா. இப்போ 2013 கடைசியில் எனக்கு ஓடிச்சு, நான் இந்த ரூட்லாம் போகணுமெண்டு. அப்போ இந்த புத்தகத்துக்கு அறிமுக விழா வச்சு தாங்கன்னு சொல்லி கேட்டேன் என்னுடைய உறவினர்களை. கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கே அவர் கொண்டாட்டம் நடக்க முடிய விட்டு நாங்கள் கதைக்கிறோம். அப்போ நான் ஒரு ஆளுக்கு சொன்னேன், இப்படி என்ன தவேந்திரனை கூப்பிடுவோம் சுவிட்சர்லாந்துக்கு, கூப்பிட்டால் அவர் வந்தோடனே அவர்கிட்ட என்னுடைய மனைவி வழி உறவினர்கள் கைதடி ஒரு பெரிய படையாக இருக்கணும், என்னுடைய தாய் தந்தையர் வழி வடமராட்சி அல்வாய் பெரிய ஒரு படையாக சுவிஸில் இருக்கணும், மற்ற பக்கத்து நாடுகள்லையும் இருக்கணும், பிரான்ஸ் பெல்ஜியம் எல்லாம் பக்கத்து நாடுகள். அப்போ சரியாண்டு போட்டு கதைக்க தம்பி ஸ்வீடன்லேருந்து சொன்னேன், அண்ணாவை நான் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறேன், நீங்கள் புத்தகத்துக்கு ரெடி பண்ணுங்க. பின்னர் 2014 முற்பகுதியில் சுவிட்சர்லாந்து சூரிச்சில் அப்புறம் நான் ஸ்வீடன் போய் ஸ்வீடனால் சுவிட்சர்லாந்து சூரிச் போனேன். செங்கன் விசா தான் 22 நாட்டுக்கு போகலாம். அப்போ இதில் போய் இதுண்ட வெளியீட்டு விழா அறிமுக விழா பெருசாக நடந்து 200 பேர்கிட்ட வந்துச்சு. என்னுடைய மனைவி வழி உறவினர்கள் எல்லாம் இலங்கை காசுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா சேர்ந்தது. அந்த காசை கொண்டு வந்து இந்த என்னுடைய கனவாகிய யாழ்ப்பாண நினைவுகள் 1, 2, 3 புத்தகங்கள் 2014 ஜூலை 27, பிறகு 2015 ஜூலை 26, பிறகு 2016 ஏப்ரல் 3 ஒரு வருஷம் பெற முந்தைய 3 புத்தகம் அடைஞ்சிட்டேன். இந்த முதல் புத்தகத்துக்கு என்னுடைய எழுத்துக்களை ஊக்குவிப்பிய இருக்கிற நண்பர் லலிசன் வந்து பூத்திரும் பெனந்தோப்புக்கு மதிப்பீட்டு செய்த மாதிரி இந்த நூலின் மதிப்பீட்டிலையும் வெளியீட்டு விழாவில் செய்தேன். அப்போ அந்த நிதி திரட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம் என்றால் நாங்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். முன்மாதிரியாக ஒரு ஆள் இருப்பார். இப்போ திருநாவுக்கரசன் சொல்லிய அரசியல் ஆய்வாளர் அடிக்கடி சொல்லுவார், அம்பும் வில்லும் கண்டுபிடித்த மனிதன் தான் ரொக்கெட்டை கண்டுபிடித்த மனிதன் ஞான தந்தை என்று. அப்போ நான் யோசிச்சேன், 2013 இன்னேற்ற புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் வந்து ஏன் என்னை கொண்டு கேட்கக்கூடாது, சரி ஏன் நான் அங்கே போனால் க்ரௌட் இருந்தேன் என்று சொல்லி ஒரு டெக்னிக்காக அதை கதைக்கக்கூடிய ஆக்களை சொல்லி தண்டேன். அந்த வகையில் மற்ற அந்த யாழ்ப்பாண நினைவுகள் என்ற தொடர் எழுதுறதுக்கு எனக்கு ஊக்குவிச்ச 3 பேர் இருக்கணும். ஒன்று நண்பர் லலிசன் உங்களுடைய கல்லூரி அதிபர், 2வது செல்மர் எமில் என்று சொல்லி திருமறை கலாமன்றத்தினுடைய ஒரு கலைமுகம் சஞ்சயனுடைய ஆசிரியரும் அந்த பணிப்பாளர்கள் ஒரு ஆளும், மற்றது சௌந்தரலிங்கம் என்று என்னுடைய உறவினர் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் பொருளியல் துறை. இந்த 3 பேரும் சொல்லுவேன்னா, தவேந்திரன் இந்த சப்ஜெக்ட் ஒருத்தரும் தொடையில்லை, நீங்கள் தொடங்கி நீங்களே எழுதுங்கோன்னு சொல்லி விடாமல் ஊக்குவித்தவர்கள். அப்போ இந்த புத்தகத்துக்குரிய நிதி தேடல் என்றது எனக்கு வெற்றிகரமாக இருந்தது. அதனுடைய ஒரு பெரிய விளைவு நோர்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், இவ்வளோ 7 ஃப்ரான்ஸ் 7 நாடு பார்த்தேன் ஒரு மாதம். அப்போ அதிலே ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைச்சிது, ஒரு கொடை மாதிரி வாழ்க்கையில். மற்றது எல்லோரும் சொல்கிற மாதிரி சுவிட்சர்லாந்துன்றது
பூமியின் சொர்க்கம். உண்மைதான், ஒரு போய் பார்த்தா தான் தெரியும். சரி, அப்போ நிதி தேடல் செய்கிறோம், எடுத்தாச்சு. அடுத்த புத்தக வெளியீட்டுக்குரிய தேதியை தீர்மானிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வட்டத்தில் அரசாங்க உத்தியோகத்தர்களை கூடுதலாக கொண்ட வட்டத்தோடு நாங்கள் பிளங்குவோம். அப்போ அவைக்கு காசு கையில் பிளங்குற டேட் இப்போ மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு, 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே திணைக்கள ஆசிரியர்கள் பெரும்பாலும் 20ஆம் தேதி, இப்போ 16ஆம் தேதி ஆக்கிட்டு நம்ம நினைக்கிறேன் சம்பளம். அப்போ அந்த டேட்டுக்கு அன்னித்து வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும். எடுக்க மத்தியானம் 3 மணிக்கு எடுக்கணும். நான் என்ன செய்வேன், 3 மணி 17 நிமிடம் என்று அழைப்பதில் அனுப்பேன். அப்போ என்ன நினைப்பினா, ஓஹோ இவர் ஒரு சுப நேரம் எடுத்துட்டார், நாங்கள் இந்த டைமுக்கு போவோம்ட்டு வந்துடணும். நீங்கள் 3 மணி என்று அடிச்சு பாருங்க, 3:30 தான் பெறுவீங்க. 3:30 தான் பெறுவீங்க. 3:17, 3:21, 3:19 அடிச்சு பாருங்க பெறுவீங்க. ஓ இவர் தவேந்திரன் சுப நேரங்களோட நாங்கள் போகணும். அது ஒரு நுட்பம். அப்போ புத்தக வெளியீட்டுக்குரிய மற்றது இந்த காலம நேரம்ன்றது நான் சொல்கிறேன், சனி ஞாயிறில் காலமையில் கடவுளே வந்து விறந்தாலும் நான் பெற மாட்டேன் அப்படி சொல்கிறேன். நான் ஏமான வேலையில் எனக்கு 2 தோட்டம் இருக்குது, குடும்பம் இருக்குது, சமையல் சாப்பாடு கன விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கிளிநொச்சியிலேருந்து 5 பேர் வருவினோம், முல்லைத்தீலேருந்து 3 பேர் வருவினோம், அவைக்கு வந்து போச்சுவோம். அந்த 3 பேர் உங்களுக்குரிய வெற்றிகரமான க்ரௌடில் எப்படி ஃபெயில் பண்ணினார்கள் கன பேர் இருக்கணும். மெஜாரிட்டி பெரும்பான்மை வியாபாரத்தினமாக சிந்தியுங்கோ. இப்போ இதில் யாழ்ப்பாண நினைவுகள் தினக்குறெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ சிலாக்கள் சொல்லிச்சுன்னா என் ஊர் நினைவுகள் என்று புத்தகம் அடிச்சிருக்கலாம், கிராமிய நினைவுகள் என்று அடிச்சிருக்கலாம் என்று சிலாக்கள் என்ன கொமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள். வெளி மாவட்ட வெளி மாகாணாக்கள். நான் சொன்னால் நான் யாழ்ப்பாணம் ஒரு காலம் துவேசங்க வச்சது கிடையாது. நான் முதல் நியமனம் திருவண்ணாமலையில் பிறந்தாக்களே போகாமல் விட்ட ஈச்சிலம்பத்துக்காக நான் முதல் போனேன் யுத்த காலம். அப்போ யாழ்ப்பாணம் என்ற சொல்ல வியாபார பேர், நிறைய படித்தாங்க, நிறைய காசு வசதி உள்ளாங்க, நிறைய வாசகர்கள். அப்போ இது ஒரு வியாபாரத்தினமாக சிந்திக்கணும். நீங்களும் புத்தகங்கள் இல்லை வியாபாரத்தினமாக சிந்திக்கணும். சும்மா அந்த கொள்கை கோட்பாட்டுக்காண்டி உங்களோட வாழ்க்கை என்ற சுயத்தை இழக்காதீங்க. அப்போ நான் அந்த பெயர் போட்டேன். எல்லாரும் போய்டு யாழ்ப்பாணத்திலேருந்து வெளியிலேருந்து வாராக்கள். யாழ்ப்பாணம் இல்லை, கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த முதல் 1-2 புத்தகத்தை 3 பிரதி வேண்டிட்டு பாகம் 3ல் 10 வேண்டவே லைப்ரரி. இப்போ நான் கேட்டேன், நான் முதல் 3 வேண்டிங்கள் அப்புறம் 10 கேட்க நிறைய பேர் வாசிக்கணும், யாழ்ப்பாணம் வாசிக்கணும், அதால் எங்களை 10 தாங்க. இனிமேல் நீங்கள் அடிக்கிற புத்தகம் எல்லாம் 10 கடிதத்தை எழுதுங்கோ, நாங்கள் 10 வேண்டுவோம். அப்போ புத்தகத்தின் தலையங்கத்திலையும் வியாபாரத்தை நம்ம சிந்தியுங்கோ. சும்மா சொல்லுவாங்க, பகுடி பண்ணுறவனுக்கு பகுடி பண்ணத்தான் தெரியும், அந்த இடத்துல நிற்பான், அவனுக்கு அங்கால வெறியில்லாது. அதெல்லாம் கடந்து போங்க. நான் இந்த 4 வருஷத்தில் கடந்து வந்தது கணக்க ஒன்று நெவமாய் நீ சொல்கிறெல்லாம் சொல்லு, நான் முன்னோக்கி போவேன், என்ன தடங்கள் இருந்தாலும் தாண்டி போவேன், பாஞ்சு போவேன். அப்போ அந்த வகையில் புத்தகத்தின் வெளியீட்டு விழாவை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வைங்கோ. பின்னேரம் 3:17, 3:15 போடாங்க. காவாசி அரைவாசிக்கு விட மாட்டாங்க, 3:19 போடுவோம். சரியா? மற்றது 2 மணித்தியாலத்தில் நிறைவிடக்கூடியதாக வெளியீட்டு விழாவை தீர்மானிங்கோ. வேகமான உலகம் சில இடங்களில் போனால் நண்பர் வேல்நந்தனே தெரியும், 5-6 மணித்தியாலம் முழங்கி போட்டு தான் விடுவாங்க. அப்போ அவரும் முதல்ல அப்பாவித்தனமாக அப்படியே நானும் முதல்ல இருந்திருக்கிறேன் வெளியீட்டு விழாவில். அப்போ 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தில் சிந்தியுங்கோ. மற்றது புத்தக வெளியீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, வாசகர் படித்தாக்கள் இல்லை. நான் முதல்ல புத்தூர் மெனந்தோப்பு வச்சு இலக்கியம் சம்பந்தமான ஆக்களுக்கு சொன்னோன்னே சொந்தக்காராக்கள் சண்டை, எங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாதோ ஏன் எங்களை சொல்லி இல்லை. இந்த சேனல் தான் உங்களுக்கு 1000, 2000, 5000 வைக்கும். சரியோ? அந்த படித்தாக்கள் புத்தகத்தின் விலையை பார்த்து வைப்பேன். மற்ற வெறும் என்வில பெறும் 20 ரூபா வரும். கிட்டடியில் அந்த வெறும் என்வில கதை எழுதினா இல்லை சுவாரஸ்யமாக ஒன்றுது என்ன வெறும் என்வில. அப்போ நான் பார்த்தேன், எனக்கு தானண்டு பார்த்தா அது உலகம் முழுக்க வெறும் என்வில வச்சு எடுக்கிற க்ரௌட் இருக்குது. ஒரு காவாசி ஜனம் இருக்குது, ஒரு என்ன சொல்ல அறம் சார்ந்த பண்பில்லாத. அப்போ சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, சொந்தம் பந்தம் பெறக்கூடிய எல்லாருக்கும் சொல்லுங்க. சொன்ன அரைவாசி தான் பெறும். சரி. மற்றது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஸ்பான்சர். இப்போ நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் என்றால் கிருபாலனஸ் முதலாளி, இஎஸ்பி நாகரத்தினம், இவைகள் கூடுதலாக அனுசரணை கொடுக்குற ஆக்கள். இப்போ அவைகளுக்கு நீங்கள் அப்படியான ஸ்பான்சரை எடுத்தீங்கள் என்றால் அவையில் முதல் பிரதியில் ஏதோ ஒரு இது அதுக்கும் நல்ல காசு எடுப்பினோம். அப்போ எடுக்க அந்த விழா செலவு இல்லை பெரும்பகுதியை நீங்கள் மிச்சம் பிடிப்பீங்க. சரியோ? அப்போ அது ஒரு விஷயம். அடுத்தது புத்தக வெளியீடு சம்பந்தமாக பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நான் சிவகாமி பதிப்பகம் ஒரு லெட்டர் ஹெட் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் அதை அடித்து போட்டு லெட்டர் அடித்து போட்டு நானே மேனேஜிங் டைரக்டர் சைன் பண்ணி போட்டு 50 ரூபா முத்திரை ஒட்டி அழைப்பதோட பத்திரிகைகளுக்கெல்லாம் தபாலில் போட்டுடுவேன்.
அங்கே லெட்டர் ஹெட்டோட கடிதம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. சுமார் ஒரு லெட்டர் ஹெட் உருவாக்குற பெரிய வேலையில் ஒரு 1/2 மணி தேவை வேலை. அப்படி ஒரு லெட்டர் ஹெட்டை உருவாக்கி போட்டு புத்தக வெளியீட்டு விழா அழைப்பதில் அனுப்பினோன்னு நிச்சயமாக ஊடகங்கள் அதுக்கு ஒரு பெருமதியாக கொடுத்து பிரசுரிக்கும். அடுத்த புத்தகம் அடித்தாச்சு. புத்தகம் அடித்து அந்தாண்டுக்கு விற்கிறீங்க வெளியீட்டு விழாவில். எனக்கு சில நேரங்களில் புத்தகத்தின் செலவு கூட வந்திருக்கு, சில நேரம் அரைவாசியும் வந்திருக்கு. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. புத்தகத்தை சந்தைப்படுத்துறது, சந்தையை தேடி நாங்கள் போகணும், சந்தை எங்களை தேடி வராது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நான் என்ன செய்கிறது? பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை எல்லாம் இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் உள்ள பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை எல்லாத்துக்கும் கடிதம் போடுவேன். இன்னும் புத்தகத்தில் இன்னும் விஷயம் இருக்குது, இன்னும் இது இருக்குது, எனக்கு ஒருக்காக வேண்டி ஊக்குவீங்கோ என்று சொல்லி. கிட்டத்தட்ட அதில் அரைவாசி ஹெட்டன்டிக்கோ நகர சபை வேண்டியிருக்கு, காத்தாங்குடி நகர சபை, மாநகர சபை வேண்டியிருக்கு, ஏறாவூர் பிரதேச சபை, நகர சபை, அந்த வெளி மாவட்டங்கள் பொத்துவில், ஆலியடி வெம்பு, அக்கரைப்பட்டெல்லாம் வேண்டியிருக்கு. இங்கே யாழ்ப்பாணத்தில் என்ன செய்வேன்? ஒரு நாளைக்கு முதல் பிரதேச சபை இல்லை, நகர சபை எல்லாத்துக்கும் கடிதம் போடுவேன். போட்டுட்டு ஒரு வேலை நாளில் லீவ் எடுத்துட்டு காலமாக 8:30 வெளிக்கிடுவேன். வெளிக்கிட்டு முதலாவது வெளிகமங்களுக்கு பிரதேச சபை சப்போஸ் போன பேர் கடிதம். சரி இந்த நேரம் வந்துட்டு இத்தனை புத்தகம் ஓடம். சரி, அப்புறம் எங்கே போவேன்? அடுத்தது கரவட்டி பிரதேச சபை, வெள்ளோட்டுத்துறை நகர சபை, கருத்துத்துறை பிரதேச சபை, அங்கால பருத்துத்துறை பிரதேச சபை, பருத்துறை நகர சபை, வெள்ளோட்டுத்துறை நகர சபை, அப்படி அதால் வந்து சாவச்சேரி, இப்படி ஒரு ரவுண்டு ஓடுவேன். அப்போ போனோம் வேலைக்கு கடிதம் போட்டிருப்பேன். அப்போ நான் அதெல்லாம் கோப்பி கொண்டு போவேன். அவையில் தேடி வந்திருக்கிறார், சபையின் நிதியில் இருக்குது புத்தக கொள்வேன்னு சொல்லி. ஓகே, அப்போ வேண்டுவோம். அப்போ என்ன நடக்கும்? நான் அந்த ரோட்டத்தில் 30-40 புத்தகத்துக்குரிய ஆர்டர் வேண்டி அதிலேயே கொடுத்துருவேன். ஒரு பெட்டிக்கை கொண்டு போவேன். ஒன்றும் வெக்கப்படாதீங்க. நான் முதல் சொன்னேன், எங்களோட அப்பா சொல்லி தந்த ஒரே ஒரு தாரக மந்திரம், பகடி பண்ணுறவன் உனக்கு படி இழக்க மாட்டேன். அவனுக்கு படி பண்ண தான் தெரியும், இன்னொன்றும் கணக்கெடுக்காது, முன்னால் பின்னால் திரும்பி பார்க்காது. அப்போ அந்த வகையில் புத்தகங்களை வெளியிட்டேன். கிளிநொச்சி வவுனியா நகர சபைக்கெல்லாம் வேறு நம்பிக்கையான நண்பர்களெலாம் கொடுத்தோன்னே அவையல் சரி வந்துட்டுது, சபை நிதியில் கொடுப்போம். புத்தகம் வந்துட்டு உடனே திருப்பி விடையில் சபை நிதி இருக்குது. அப்போ அந்த வகையில் மற்றது இலங்கையில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கடிதம் போட்டேன். இப்போ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஒன்று தான் பண்ணிச்சு. கிழக்கு பல்கலை அப்படி இல்லை. விபுலானந்த இசை நடன கல்லூரி, செங்கலடியில் உள்ள பல்கலைக்கழகம், மற்றது இன்னும் மூன்று வேண்டின ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதன பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகங்களும் குறைஞ்சது 3 வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டும் 3வது புத்தகத்தில் 10 வேண்டினர். அப்போ அவைக்கு இவ்வளோ கொமிஷன் தருவோம், 10% கொமிஷன் தருவோம்னா அந்த எங்களுக்கு புத்தக கடைக்கு போனால் 35% 40%. இல்லை தவசர் மற்ற வெள்ளந்தன் எல்லாம் இருக்கிறீர்கள், அனுபவப்பட்ட நீங்கள் புத்தகம் வெளியிட்டு அப்படியே கடையில் தூங்கி கொண்டிருக்கும். 20 புத்தகம் கொடுத்தா வேணுமெண்டு 4 புத்தகம் விற்க மாட்டான். அது சார் முடிய விட்டு தரேன், முடிய விட்டு வந்து 16 புத்தகத்தை அவன் பிஸ்னஸில் வச்சுருப்பான் நித்தகாசன். அப்படியெல்லாம் எனக்கு ஆபத்துக்கள், ஒரு நச்சு சுற்றோட்டங்கள் எல்லாம் இருக்குது புத்தக வெளியீட்டில். அப்போ இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் பார்சல் அனுப்புகிறேன், செலவு குறைவு. அப்படி அனுப்பி புத்தகங்களுக்கு உரிய புத்தகத்தை விற்று காசாக்கலாம். நான் இந்த யாழ்ப்பாண நினைவுகள் 1000 பிரதிகள் அடிச்சினேன். அடிக்க பெரிய பிரம்மாக்கள் எல்லாம் சொன்னது, நாங்களே 300-500 தான் அடித்து போட்டு ஓட்டப்படுறவாடி நீ என் தம்பி 1000 அடிச்சது. என்னுடைய உழைப்பை, என்னுடைய திறமையை நான் நம்புகிறேன், அச்சீவ் பண்ணி காட்டுவேன். அப்புறம் யாழ்ப்பாண நினைவுகள் 1 திருப்பி 1000 லங்கா புக்டி அடிச்சது. யாழ்ப்பாண நினைவுகள் 2 திருப்பி 1000 அடிச்சது. அப்புறம் இப்போத்த விலைவாசிக்கு வீடு கொடுக்கல. அப்புறம் அண்மையில் ஒரு நிறுவனம் கேட்டது, 3 புத்தகத்தையும் எங்களுக்கு தாங்க, நாங்கள் ஃப்ரீயாக அடிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் எனக்கு ஒரு 25 புத்தகம் தந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக அடிங்க, 3 நிமிஷத்தை ஒன்று அடிக்க போகிறோம். என்ன நிறைய பேர் தேடினா புத்தகம் இல்லை. அப்போ இந்த பிரதேச சபை, நகர சபை, பல்கலைக்கழகங்கள் மற்ற பாடசாலைகள், யாழ்ப்பாணத்தில் உள்ள முன்னணி கல்லூரி எல்லாத்துக்கும் கடிதம் போடுங்க. உங்களோட யாழ்ப்பாணம் மாரி உங்களோட பிரதேசங்களில் ஒரு கல்லூரிகள் இருக்குது. ஒரு அரைவாசி பள்ளிக்கூடம் ரெஸ்பெக்ட் பண்ணு. இப்போ வேம்படி, சென்ட் ஜான்ஸ், சுண்டுக்குழி, பேட்ரிக்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு திருப்பி பதில் ஓட்டவே புத்தகத்தை கொண்டு வாங்க, நாங்கள் இவ்வளோ கமிஷன் தரோம் எடுக்கிறோன்னு சொல்லி ஏற்கனவே கடிதம் போட்டு. அப்போ அது ஒரு மார்க்கெட். மற்றது புத்தக தொடர்பான அறிமுக உரை, விமர்சன உரிய தேசிய பத்திரிகைகள், பிராந்திய பத்திரிகைகளில் வேற பண்ணுவோம். வேற பண்ணிக்க அதிൻ്റെ விளைவு நடக்கும். புத்தகம் தொடர்பாக தேடுவினம். மற்றது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த சமூக வலைத்தளங்களில் நல்ல நம்பிக்கையான நண்பர்கள் மூலமாக ஒரு அறிமுகம் செய்யுவோம். சரி, இப்போ கிட்டலாம் முத்துலிங்கம் சாருடைய புத்தகம் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் நல்ல ஒரு புத்தகம். தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஒரு விழாவில் நான் செய்து ஃபேஸ்புக்கில் அதை கொண்டு கூட நிறைய ஆர்டர் வந்துட்டவை. இந்த புத்தகம் எங்கே கிடக்கணும் வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்து அனுப்பியிருக்கணும்.
அப்போ சமூக வலைத்தளங்கள் இப்போ ஒரு சுண்டினோட அப்படி செகண்டுக்குள்ள உலகம் எல்லாம் போயிடுது. மற்றது அறிமுக விழா குழுநிலை கலந்துரையாடல் வைக்கணும். இப்போ நான் புத்தகம் வெளியிட்டேன், 4 யாழ்ப்பாண டவுனில் வெளியிட்டேன், நகர பிரதேசத்தில். அறிமுக விழா அங்கே நடந்தது அல்வாய், கைதடி, அளவட்டி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பு. அப்போ இவ்வளோ இடத்துலையும் ஒரு 6 மந்த்துக்குள்ள அறிமுக விழா நடந்தோடனே எந்த புத்தகங்கள் ஒரு இடத்துல 20, 30, 40 போச்சு. போனோடனே அது இல்லை. இப்போ அறிமுக விழா நடத்துகிறண்டா போல் சும்மா இல்லை, எங்களை நாங்கள் தியாகம் பண்ணணும், சமூகத்துக்கு இதை கொடுக்கணும். நான் திருவண்ணாமலையில் 6 வருஷம் இருந்தேன். 2003ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு தம்பலகாமத்திலேருந்து வெளிக்கிட்டு வேலன பிரதேசத்துலேருந்து வந்துட்டேன். 2015 தான் இந்த புத்தகத்துக்கு அறிமுகம் நடந்த 12 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் க்ரௌட் வந்த ஒரு 100 பேருக்கு. ஏன் வந்தது? நான் அதுக்கு பிறகும் அவையின் நன்மை தீமையில் தொலைபேசி மூலமாகவோ நேரடியாக போயோ பங்கு பெற்றினான். இங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து மாடல் பேப்பர் கேட்பினோம், அந்த பேப்பர் அனுப்புவோம், 200, 300, 500 அப்படின்னு நான் காசு பண்ணுறேன். சந்தோஷமாக வச்சுக்கொள்ளும் கூட நான் பஸ்ஸில் கொடுப்பேன், இல்லை பாசலாக போட்டுவிடுவேன். மட்டக்களப்பும் அப்படித்தான். மட்டக்களப்பு நண்பர்கள் கேட்க நான் எல்லாம் அனுப்புவேன், காசு பண்ணுறேன். ஒரு கொஞ்சம் காசு அனுப்போ நான் போகுது. அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் கேட்டோனோ நாங்கள் வைக்கிறோம் தவேந்திரன், வாங்கோ இன்னும் டேட் எடுங்கோ என்று சொல்லி நான் வைக்க வசதியான டேட்டை எடுத்து போட்டு மட்டக்களப்பில் போய் என்னென்ன யாழ்ப்பாண நினைவில் வச்சு நீங்கள் விடுவாங்களா அங்கேண்டு பிரதேசவாதம் துவேசம் கேட்குறார்கள். இங்கே இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அவங்க கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 பேர் ஜோராஸ் அண்மையில் இறந்த யாழ்ப்பாணால் தான், அதோட வேறு பேராசிரியர் சொன்னாங்க இது ஒரு மாடல். அவர் தன் மண்ணின் நினைவை பதிவு செய்கிறார், நாங்களும் எங்களோட மண்ணின் நினைவை பதிவு செய்யணும் என்று சொல்லி பேராசிரியர் யோகராசா சொன்னார். நிறைய பேர் வந்துருந்துச்சுன்னா. அடுத்தது இந்த குழுநிலை கலந்துரையாடல், சின்ன சின்ன வட்ட கலந்துரையாடல் மூலம் செய்யலாம். மற்றது இந்த 8 இடத்துல அறிமுக விழா செய்து கடைசியான கிடைச்ச பேரை கேட்டிங்கன்னா அதிசயப்படுவீர்கள். அளவுக்கு முறைன விளம்பரம் செய்கிறார் யாழ்ப்பாண நினைவுகள். ஃபேஸ்புக்கில் தாக்கி தொடங்கினாங்க கொஞ்சம் பேர். அவைக்கு வக்கில்லை, யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வக்கில்லை. ஒரு 100 பேரை வச்சு மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, கிளிநொச்சி, அளவட்டியில் எனக்கு சொந்த பந்தம் இல்லை. கிளிநொச்சி நான் உத்தியோகம் பார்த்துவிட்டேன், கிளிநொச்சியை விடுங்கோ. திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, கொழும்பு தமிழ்ச்சங்கம். அப்போ அப்படியான கொஞ்சம் மேதாவியல் இருந்து சோசியல் மீடியாக்களில் அட்டாக் கொண்டு தொடங்குவினேன். அவைக்கு வக்கில்லை, ஆனால் விமர்சிப்பினேன். அதுக்கு பயப்படாது. சரியோ? அப்போ அப்படி போக போக புத்தகத்தின் பெறுமதி கூடும். அடுத்தது புத்தக கடையில் 10%, 35-40% டிஸ்கவுண்ட் கேட்பினோம். இந்த புத்தக கடையில் நம்பி தவச புத்தகம் வெளியிடாங்க. சரியோ? தவசருக்கு தெரியும். ஒரு ஒரு லோபி பேப்பரில் புத்தகம் அடித்து போட்டு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறவன் எல்லாம் இருக்கிறான். எங்களோட ஸ்டாண்டர்டான புத்தகத்தை கீழே போட்டுடுவான். ஏன்? 500 புத்தகத்தில் 250 லாபம் இருக்குது. நாங்கள் 500 புத்தகத்தில் 30% தான் கொடுக்க போகிறோம். அப்போ 150 லாபம் இருக்குது. அவனுக்கு 100 கூட. இதை கீழே போட்டுட்டு அந்த லோபி பேப்பரில் அடித்த லோபி புத்தகத்தை தான் விற்பான். இதுதான் இது ஒரு வணிகமயமான உலகம். என்னென்று லேசாக உழைக்கலாம், என்னென்று சுரண்டலாம், என்னென்று குறுகின காலத்தில் பணக்காரனாகலாம். அப்படியான உலகத்துக்கெல்லாம் நீங்கள் புத்தகத்தை கொண்டு போகிறீங்க. ஆகவே இந்த புத்தக வெளியீடு தொடர்பாக நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் கவனிக்கணும். இது ஒரு நீண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவப்பட்டறிவு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். பாடப்புத்தகத்திலையும் வெற்றி பெற்றேன், ஆக்க இலக்கியத்திலையும் வெற்றி பெற்றேன். என்னுடைய உழைப்பு, தந்திரோபாயமான திட்டமிடல், ஏற்கனவே மற்ற என்னுடைய சேவைகள் காரணமாக கிடைச்சிது. அதுபோல் நீங்களும் வாழ்க்கையை நல்ல மாதிரி அமையுங்கோ, நன்மைகளால் வாழ்க்கையை நிறையுங்கோ. உங்களுடைய ஓய்வு நேரங்கள் பெறுமதியாகவும் சமூகத்துக்கு உதவியாகவும், சிறுதொகை பணம் என்றாலும் எந்த விதமான என்னென்னு சொல்கிற நப்பித்தனம் கஞ்சல்தனம் இல்லாமல் சமூகத்துக்கு கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய விளைவுகளை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். விமர்சனத்துக்கு பயப்படாதீங்க. விமர்சிக்கிறார்கள், விமர்சிக்க மட்டும்தான் தெரியும். துணிச்சலாக முன்னோக்கி. என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரே ஒரு பொன்மொழியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சொல்லுவார், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய். ஆகவே நீ என்ன விஷயம் வந்தாலும் துணிச்சலாக முடிவெடு. பிழைச்சா இன்னொரு ரூட்டில் போவாய். இந்த உழைப்பை நம்பு, உன்னை நம்புன்னு சொல்லி. அதுபோல் நீங்களும் உங்களோட உழைப்பை நம்புங்கள், உங்களை நம்புங்கள். வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்துடன் சிறப்பாக வாழ்வீர்கள். வாய்ப்புக்கு